உங்களுக்கு இபாதத்துடைய நன்மைகளை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது ஆச்சரியமான செய்தி, இரண்டாவது சொன்னார்கள், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை இரக்கத்தோடும் அன்போடு பாசத்தோடு பரிவோடு பார்ப்பது அது இபாதத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள். தன்னுடைய தாய் தந்தையை பார்ப்பது, இரக்கத்தோடு பார்ப்பது, அன்பு கலந்த பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு இபாதத்துடைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னாங்க. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாய் சொல்லி தந்தார்கள், அல்லாஹ்வின் திரு ஆலயம் காபாவை நம் கண்களால் பார்ப்பதே இபாதத் என்று சொல்லுகிறார்கள். பெரிய பாக்கியம் அல்லவா? காபாவை பார்த்து கொண்டே இருப்பது இபாதத்து. காபாவை பார்த்து எவ்வளவு மணி நேரம் காபாவை விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அவ்வளவு நேரமும் அல்லாஹ் தஆலா இபாதத்து செய்கிற நன்மைகளை அந்த அடியாருக்கு வழங்குகிறான் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்களே. ஆனால் மக்கா புனிதம் நிறைந்த ஊரு, அந்த மக்காவிலும் புனிதம் நிறைந்த இடம் கஅபத்துல்லா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கியாமத் நாள் வரைக்கும் வருடம் முழுக்க லட்ச மக்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து அல்லாஹ்வின் திரு ஆலயம் காபாவின் பக்கம் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்களே. என்ன காரணம்? அமெரிக்காவில் ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு அமெரிக்காவில் யூத மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த யூத மதத்தை சார்ந்த பெண்மணியினுடைய கணவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். இந்த அமெரிக்காவில் இந்த கணவரும் மனைவியும் இஸ்லாமியர்கள் அல்ல. இந்த பெண்மணி யூத மதம், அவரின் கணவர் கிறிஸ்துவ மதம். இருவரும் ஒரு கம்பெனியில் பணியமர்ந்து பணி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேலை செய்யக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அவருடைய நிறுவனம் ஒரு கம்பெனி, சவுதி அரேபியாவுடைய ஜித்தா பகுதியிலே ஒரு கம்பெனியை துவங்குகிறார்கள். அப்ப அந்த ஜித்தாவிலே துவங்கப்பட்ட புது கம்பெனிக்கு இந்த தம்பதிகளை அங்கே வேலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று பணிமாற்றம் செய்யப்படுகிறது. ஜித்தாவுக்கு இந்த யூத பெண்மணியும் அவருடைய கிறிஸ்துவ கணவரும் செல்லுகிறார்கள். ஜித்தாவினுடைய விமான நிலையம் முழுக்க வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக, இஹ்ராமுடைய இந்த வெள்ளை ஆடையில் ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், இஸ்லாமிய அடையாளத்தோடு புர்கா அணிந்தவர்களாக கூட்டம் கூட்டமாக விமானங்கள் முழுக்க இஸ்லாமிய கூட்டமாக செல்கிறார்கள். அப்ப இதை பார்த்த ஆச்சரியத்தோடு அந்த யூத பெண்மணி தன்னுடைய தன்னுடைய கணவரிடத்தில் கேட்டாலா, இவர்கள் எல்லாம் எங்கே செல்லுகிறார்கள்? ஒரே ஆடையில் எல்லோரும் ஒரே வெண்ணிற ஆடை, தைக்கப்படாத வெண்ணிற ஆடை அணிந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே ஆடையில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எங்கே செல்கிறார்கள்? இவ்வளவு கூட்டமா? அப்பொழுது அவருடைய கிறிஸ்துவ கணவர் சொன்னாரா, இவர்கள் எல்லாம் ஜித்தாவில் இருந்தும் சில மைல் தூரத்துக்கு அப்பால் காபா என்கிற ஒரு ஆலயம் இருக்கின்றது. மக்கா நகரத்தில் காபா என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. அங்கே இறைவனை தரிசிப்பதற்காக வேண்டி இந்த கூட்டம் செல்லுகிறது. அப்ப அந்த யூத மதத்தை சார்ந்த அந்த பெண்மணி தன் கணவரிடத்தில் சொன்னாலா, இவ்வளவு கூட்டம் இறைவனை தரிசிக்க கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை நாடி செல்லுகிறது என்று சொன்னால் நானும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த கிறிஸ்துவ கணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே முஸ்லிம்களை தவிர அந்த காபாவை பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் யாருக்குமே அனுமதி கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த யூத மதத்தை சார்ந்த பெண்மணியும் அவருடைய கிறிஸ்துவ கணவரும் ஒரு திட்டம் போடுகின்றார்கள். இஸ்லாமியர்களை போன்று நாம் வேடமிட்டு கொண்டு நான் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்கின்றேன், நீ இஸ்லாமிய பெண்கள் அணிகிற ஹிஜாபை புர்காவை அணிந்து கொள், நாம் முஸ்லிம்களை போன்று வேடமிட்டு நாம் எப்படியாவது காபாவுக்கு உள்ளால் சென்று விடலாம் என்று திட்டமிட்டார்கள். எப்படியோ உள்ளேயும் சென்று விடுகிறார்கள். பெரிய ஆச்சரியம், அந்த பெண்மணி ஒரு யூத மதத்தை சார்ந்த பெண்மணி காபாவை தன் கண்களால் பார்த்த மாத்திரத்தில்
தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுகின்றாள். அவள் பக்கத்தில் இருந்து அவருடைய கணவரை பார்க்கின்றார். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவருடைய கணவர். கண்களில் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்க சென்றவர்கள் அல்ல. முஸ்லிம்களின் அந்த ஆலயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சென்றவர்கள் தன் கணவரிடத்தில் அந்த பெண்மணி கேட்டாங்களாம், சத்தியம் விளங்கிவிட்டதா, சத்தியம் புரிந்து விட்டதா? அப்பொழுது சொன்னார் அந்த கணவர், ஆம், சத்தியம் விளங்கிவிட்டது. காபாவை பார்த்தவுடன் அவர்கள் கல்வை பறிகொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்தவர்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் யூத பெண்மணி அவர்கள் காபாவை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது முஸ்லிம்களாக சென்றார்கள் என்று பதிவு செய்கிறார்களேயானால், திரு காபா எப்படிப்பட்டவர்களையும் மாற்றுகிற வசீகர தன்மை அந்த காபாவிற்கு உண்டு. எழுதுவார்கள் பெருமக்கள், காபாவை ஒரு மனிதன் கண்களால் பார்க்கிற பொழுது பல வருடங்கள் தன் தாயை பிரிந்த குழந்தை எப்படி தன் தாயை பார்க்கிற பொழுது தாயினுடைய முந்தானியை பிடித்துக் கொண்டு, தாயினுடைய ஆடையை பிடித்துக் கொண்டு ஓடோடி வந்து கட்டி அணைத்து முத்தமிடுவோம், அதுபோன்று காபாவை பார்க்கிற ஒரு அடியான் தன் தாயை விட அதிகமாக காபாவை நேசிப்பான். ஏன்? அது அல்லாஹ்வுடைய ஆலயம் அல்லவா, அல்லாஹ்வுடைய ஆலயம் அல்லவா. அந்த மக்காவிற்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. மக்கா என்று பெயர், ஆரம்ப காலத்தில் மக்கா என்று சொல்லுவார்கள். பலதுல் அமீன், இது அபயம் பெற்ற ஊர் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. உம்முல் குரா, ஊர்களின் தாய் என்கிற பதிவு செய்யப்படுகின்றது. பல்வேறு சிறப்பு பெயர்களை கொண்ட மக்கமா நகரத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வசித்த பிறந்த மக்காவை பார்த்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மக்கா, இறைவா எங்களுக்கு பிரியத்திற்குரிய ஊராக இந்த மக்காவை ஆக்குவாயாக என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மக்காவை விட்டு மதீனாவிற்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்லுகிற பொழுது மக்காவை பார்த்து அழுது கொண்டே சென்றார்கள். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் மக்காவை அதிகம் நேசித்தார்கள். நம்ம மக்காவுக்கு போகிற பொழுது அளவு கடந்த ஆனந்தம் வர வேண்டும். நம்முடைய நபி பிறந்த ஊரு, நபி நடந்த ஊரு, நபி நடந்த பகுதிகள், தெருவுக்கள் பார்த்து உள்ளத்தால் நாம் பூரிப்படைய வேண்டும். சாதாரண ஊர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் லட்சோபலட்ச நபிமார்கள், ரசூல்மார்கள் அங்கே நடந்த புண்ணிய இடங்களை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மனைவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய பாலகர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய மனைவி மக்களை அந்த வனாந்திர காட்டிலே விட்டுவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கமா நகரம் அன்றைக்கு வனாந்திர பூமி, எந்த ஆள் நடமாட்டங்கள் இல்லாத, புட்பூண்டுகள் முளைக்காத, தண்ணீர் இல்லாமல் வறண்டி கிடந்த ஒரு பூமியில தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அழைத்தான். அவர்கள் செல்லுகின்றார்கள். அப்பொழுது துஆ செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வஇது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த ஊரை அச்சம் தீர்ந்த ஊராக ஆக்குவாயாக, அபயம் பெற்ற ஊராக, மக்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஊராக நீ ஆக்குவாயாக என்று செய்த துஆ இன்றைக்கு மக்காவிலே பாதுகாப்பு என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கும். அங்கே திருடு கிடையாது, மோசடி கிடையாது, கொலை கிடையாது, அத்தனை பாதுகாப்பை அல்லாஹ் தருகின்றான். அவர்களுக்கு பல்வேறு உணவுகளை, பழங்களை நீ ரிஸ்காக கொடுப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை கேட்ட சமயத்தில் எந்த புட்பூண்டுகளும் இல்லை, விவசாயம் இல்லை, தாவரம் இல்லை, தண்ணீர் இல்லை. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். இன்றைக்கு மக்கமா நகரத்தில் அனைத்து செழிப்புகளும் இருக்கிறது. அங்க என்ன இல்லை? சாப்பிடுகிற அனைத்து வர்க்கங்களும், கனி வர்க்கங்களும், பழங்களும், உணவுகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் மக்காவிலே கிடைக்கிறது என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேலான துஆ என்பதை பெருமக்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்காவிற்கு நீங்கள் எல்லாம் சொல்லுகின்றீர்கள். மக்காவிலே சென்று அங்கே பார்க்கக்கூடிய இடங்கள், அதே
மக்காவில காபாவில் நுழைகிற பொழுது நம்முடைய எண்ணங்களும் பார்வைகளும் இப்படி இருக்க வேண்டும். விமான நிலையத்திலே சென்று இறங்கி மக்காவில் இருந்து ஜித்தாவின் விமான நிலையத்தில் இருந்து அழைத்து செல்லுகிற பொழுது நாம் நெருங்க நெருங்க ஹாஜிகளுக்கு ஆசை வந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தை நாம் சந்திக்க போகின்றோம், அல்லாஹ்வுடைய காபாவை வீட்டை நாம் சந்திக்க போகின்றோம். ஹஸரத் அவர்கள் ஓதி காண்பித்த அந்த தல்பியாவை அதிகமாக ஓத வேண்டும். தல்பியா எப்படி ஓத வேண்டும் தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக் என்று சொன்னால் இறைவா இதோ நான் பதிலளித்து விட்டேன், நான் வந்து விட்டேன், உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் ரப்பே என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே இரையச்சம் அதிகமாக்கப்பட வேண்டும். எத்தனையோ நல்லடியார்கள் நாதாக்கள் லப்பைக் என்று சொல்லுகிற பொழுது தயங்கிக் கொண்டே சொல்லுவார்களா? ஏன் தெரியுமா? லப்பைக் இறைவா உன்னை நோடி நான் வந்து விட்டேன், உன்னை நாடி வந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது லா லப்பைக், நீ என்னிடத்திலே பதில் தரவில்லை, உன்னுடைய வருகையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானோ என்று பயந்த நிலையில் சென்ற பெருமக்கள் எல்லாம் உண்டு. அந்த காபாவுக்கு நாம் சொல்லுகின்றோம், காபாவுக்கு உள்ளே செல்லுகிற பொழுது எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? காபாவை எடுத்த நீங்கள் பார்க்கக்கூடாது. புனித காபாவுக்கு உள்ளே செல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டு அல்லாஹ் மஃப்தஹ் லனா அப்வாப ரஹ்மத்திக, இறைவாவுடைய அருள் வாசல்களை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக என்ற துஆவை செய்து கொண்டு காபாவை தலை குனிந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக சிரம் காட்டிக் கொண்டு மிக பணிவான அந்த காபாவை பார்க்க வேண்டும். சொல்லுவார்கள், காபாவை பார்க்கிற முதல் பார்வை நீங்கள் கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். காபாவை பார்த்த மாத்திரத்தில் நாம் எதை துவா செய்கின்றோமோ அந்த துவா மக்பூலியத்தை அடைகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப முதல் செய்கிற துவா நாம் என்ன துவா செய்ய வேண்டும்? முதலில் செய்கிற துவா இதை துவா செய்ய வேண்டும். நாம் என்ன துவா செய்யணும் தெரியுமா? இறைவா என்ன துவாவெல்லாம் நான் செய்ய நாடுகின்றேனோ அத்துணை துவாக்களும் நீ கபூல் செய்ய வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். காபாவை பார்க்கின்றோம், காபாவை தவாஃபுடைய உம்ராவுடைய கிரியைகளை கடமைகளை ஆரம்பிக்கின்றோம். காபாவினை சென்று நியத்து வைத்து அல்லாஹ்வுடைய திரு காபாவை வலம் வரக்கூடிய அந்த தவாஃப் என்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது லட்ச மக்கள், பல நாட்டவர்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல நிறத்தை உடையவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை செல்வந்தர்கள் ஏழைகள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் அல்லாஹ்வுடைய காபாவை சுற்றி சுற்றி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது உலகத்தை நாம் மறந்து போய்விடுவோம். நம்முடைய மனைவி மக்களை, பிள்ளைகளை, உறவுகளை எல்லாவற்றையும் மறைந்துவிட்டு மறக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஏன்? அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன். நம்முடைய மீளுமிடம் அல்லாஹ்வின் பக்கமே இருக்கின்றது. காபாவிலே நாம் சென்று அதே நேரத்தில் நாம் தவாஃப் செய்ய ஆரம்பிக்கின்றோம். தவாஃபு 7 சுற்றுகள் தவாஃபு செய்து முடித்து 2 ரக்காத்தை தொழுது விட்டு ஜம்சமுடைய நீரை பருகி விட்டு அடுத்து சஹீ என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டம் ஓடுவது, சஹீ செய்வது 7 நடைகள். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்து ஓடினார்கள் அல்லவா? அது உம்ராவிலே ஒரு கடமையாக அல்லாஹ் ஆக்கினான். 7 நடைகள். அதிலே ஒரு குறிப்பிட்ட மீகாத் இடத்தில் ஆண்கள் ஓட வேண்டும். என்ன காரணம்? ஒரு பச்சை விளக்கு இருக்கும். அந்த பகுதியை அடைகின்ற பொழுது ஆண்கள் கொஞ்சம் வேகமாக ஓடுவார்கள். என்ன காரணம்? அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன் பிள்ளைக்காக வேண்டி, பாலுக்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி அங்கும் இங்கும் ஓடிய அந்த ஓட்டத்தை அல்லாஹ் உலக மக்களுக்கு நினைவூட்டும் விதமாக ஒரு பெண் ஓடினாள். ஆனால் ஆண்களுக்கு அது கடமையாக்கினான் அல்லாஹ். ஆண்கள் ஓட வேண்டும், அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டும், கடக்க வேண்டும். அந்த அம்மையார் செய்த காரியங்களை அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ராவில
கடமையாக ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சஹி முடிந்த பிறகு ஆண்கள் தலைமுடியை வெட்டிக் கொள்ள, தலைமுடியை சிரைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் சிறிதளவு முடிகளை வெட்ட வேண்டும். அதை ஹாஜியார் சொல்லுவார்கள். வரக்கூடிய ஆலிம்கள் வழிகாட்டு உங்களுக்கு அதனுடைய முறையை சொல்லித் தருவார்கள். அடுத்து காபா எப்படிப்பட்ட இடம் என்று பல்வேறு சிறப்புகளை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு எத்தனை மக்கள் சிரமப்பட்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இலகுவான முறையினுடைய பிரயாணங்கள் இலகுவான முறையில் அமைந்துவிட்டது. ஆனால் சஹாபாக்கள் காலத்தில், அதற்கு பின்வந்த தாபியீன்கள் காலத்தில், தபா தாபியீன்கள் நல்லவர்கள் காலத்தில், நல்லடியார்கள் காலத்தில் பல மாதம் நடந்தே காபாவுக்கு செல்வார்களாம். பல மாதங்கள். இமாம் ஷகீகுல் பலஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகின்றார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்க்கின்றார்கள். 2 கால்களையும் இழந்த, 2 கால் இல்லை, 2 காலையும் இழந்த, கைகளால் தவழ்ந்து தவழ்ந்து ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கிறார். அப்ப அவரை வழிமறித்து இமாம் ஷகீகுல் பலஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெருமகனார் கேட்டார்கள், எங்கே செல்லுகின்றீர்கள்? 2 காலும் இல்லை, கைகளால் துவண்டு துவண்டு செல்லுகின்றார். எங்கே செல்லுகின்றீர்கள்? இன்னி புரிந்து பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை காபாவை நோக்கி நான் புறப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீங்க எங்கே இருந்து வருகின்றீர்கள்? நான் ஆசிய கண்டத்திலிருந்து வருகின்றேன் என்று ஒரு இடத்தை சொல்லுகின்றார். எத்தனை நாட்களாக வருகின்றீர்கள்? அவர் சொன்னார், எத்தனை நாட்களாக வருகின்றீர்கள்? நான் 10 ஆண்டு காலமாக நடந்து வருகின்றேன். 2 கால்கள் இல்லை, முடமான மனிதர், மாற்றுத்திறன் பெற்றவர், 2 காலையும் இழந்தவர், கைகளால் ஊனி ஊனி வருகின்றார். 10 வருட காலமாக நியத்து வைத்து ஹஜ்ஜுக்காக சென்று கொண்டிருக்கின்றேன். அப்ப ஷகீகுல் பலஹி என்கிற பெருமகனார் கேட்டாங்களா, 10 வருடமாக வருகின்றீர்கள், இன்னும் சில வருடங்கள் சென்றால்தான் காபாவை பார்க்க முடியும். உங்களுக்கு சிரமம் இல்லையா? உடல் வலிக்கவில்லையா? அந்த கால்களை இழந்த மனிதன் சொன்னார், அல்லாஹ்வுடைய முஹப்பத்திற்கு முன்பு என்னுடைய பயணத்தினுடைய இந்த தூரமும் இந்த சிரமமும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்று சொன்னாராம். இந்த காட்சியை பார்த்த, இவருடைய செய்தியை காதில் வாங்கிய இமாம் ஷகீகுல் பலஹி ரஹ்மத்துல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதார்களாம். அழுது கொண்டு சொல்லுகின்றார்கள், 2 காலை இழந்த மனிதர் காபாவின் மீது வைத்த பாசம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனை அவரை காபாவிற்கு அழைத்து செல்லுகிறது என்று சொன்னார். இன்றைக்கு அதுவெல்லாம் இல்லை. மாத கணக்கில், வருட கணக்கில் நாம் செலவழிக்க வேண்டாம், நடக்க வேண்டாம். சில மணி நேரங்களில் நம்முடைய ஊரிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே நாளில் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டோடு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய காபா இருக்கிற மக்காவிற்கு நாம் சென்று வருகிறோம் என்று சொன்னால், ஆகாய வழி பிரயாணமாக விமானத்தின் வழியாக சில மணி நேரங்களில் அல்லாஹ்வுடைய காபாவை சிரமங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், குளிராக மிக அபூர்வமான முறையில் நாம் காபாவை சென்று அடைகின்றோம். இப்ப சிரமம் என்பது இல்லை, வலி சிரமங்கள் இல்லை, பிரயாண கஷ்டங்கள் என்பது குறைவு. இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நியமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒரு 3 காரியத்தை அல்லாஹ் தான் தேர்வு செய்ய வேண்டும். நாம் நினைத்தால் நடக்காது. 3 காரியத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 செய்தியை சொல்லுவேன். ஒரு 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நினைத்தால் தான் நடக்கும், நாம் நினைத்தால் நடக்காது. முதலாவது நுபுவத், நபித்துவம். அல்லாஹ் யாருக்கு நபித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கின்றாரோ அவருக்கு தான் நபித்துவத்தை, நுபுவத்தை அல்லாஹ் தருகின்றான். இரண்டாவது இல்மு, மார்க்க ஞானத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடுகின்றாரோ அவருக்கு தான் மார்க்க கல்வி அல்லாஹ் தருகின்றான். எல்லோருக்கும் மார்க்க விஷயத்தை
அல்லாஹ் மார்க்க மேதைகளாக ஆக்குவது இல்லை. ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கின்றான். யாருக்கு மார்க்க அறிவை, மார்க்க ஞானத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றாரோ அவர்களுக்கு தருவான். மூன்றாவது, ஹஜ் உம்ராவை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாரோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். இடத்துல நிறைய காசு பணம் இருக்கிறது, நான் ஹஜ் செய்து விடுவேன், என்னால் முடியும் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. 20 வருடம் 30 வருடம் புனிதம் நிறைந்த காபாவுக்கு பக்கத்திலே இருப்பார். ஒரு நாளில் ஹஜ் உம்ராவுக்கு சென்று விடலாம், ஒரு நாள் பயண தூரமாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை கூட ஒரு உம்ராவோட செய்யாத எத்தனையோ மனிதர்கள் உண்டு. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே அந்த இடத்திற்கு செல்ல முடியும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற டி.டி. விரான்குட்டி முஸ்லியார் என்று சொல்லக்கூடிய கேரளாவை சார்ந்த ஒரு பெரிய மார்க்க மாமேதை விரான்குட்டி முஸ்லியார் அவருடைய பெயர். அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிட ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அவர் ஏழை ஆலிம் மார்க்க அறிஞர், ஆனால் ஒரு ஏழ்மை நிலையில் உள்ளவர். அவருடைய கேரள மாநிலத்திலிருந்து ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக ஹஜ்ஜுக்காக என்று சொல்லுகிறார்கள். செல்வந்தர்கள் ஹஜ்ஜுக்காக என்று சொல்லுகின்றார்கள். திருவனந்தபுரத்தினுடைய விமான நிலையம் வரைக்கும் நீங்கள் வந்து எங்களை துவா செய்து நீங்கள் வழி அனுப்ப வேண்டும். பொதுவாக கேரள மக்கள் துவா செய்து வழி அனுப்புவதை விரும்பக்கூடியவர்கள். இந்த மார்க்க மாமேதை இவரை அழைக்கின்றார்கள். விரான்குட்டி முஸ்லியாரை அழைத்து நீங்கள் துவா செய்து அனுப்ப வேண்டும். ஒரு பெரிய கூட்டம் ஹஜ்ஜுக்கு செல்வந்தர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த ஆலிம் பெருமானார் ஏழ்மை நிலையில் உள்ளவர். அவருடைய உள்ளத்திலே ஒரு சின்ன கனவு, பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இறைவாவுடைய காபாவை ஹஜ் செய்கிற பாக்கியம் எனக்கும் கிடைத்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். காலையில் செல்ல வேண்டும், இரவு அழுது துவா செய்கின்றார். இந்த பெரும் பாக்கியத்தை தரப்பு எனக்கும் தருவாயாக துவா செய்கிறாங்க. காலை அந்த பயணம் செல்கின்றது. விமான நிலையம் வரைக்கும் இவர் கூடவே பயணம் செய்கின்றார். துவா செய்து அனுப்புகிற பொழுது கப்பலிலே செல்கின்றார்கள். துவா செய்து அனுப்புகிற பொழுது அங்கே இருந்த ஹாஜிகளில் ஒரு செல்வந்தர் கேட்கிறார், நீங்கள் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வருகின்றீர்களா? இவருடைய கண்களில் கண்ணீர் ஓடுகின்றது, கண்ணீர் ஓடுகின்றது. நேற்று இரவு நான் நினைத்தேன், ரப்பி உன் ஆலயத்தை நான் தவாஃப் செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். என்னிடத்திலே காசு பணம் இல்லை, என்னிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்று நேற்று இரவு இவர்கள் வைத்த நியத்தை மறுநாள் காலையில் அல்லாஹ் கபூல் செய்தான். கப்பலிலே ஏறி அந்த பயண குழுவோடு ஹஜ் செய்து வந்தேன் என்று ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த விரான்குட்டி முஸ்லியார் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார். காசு பணங்கள் என்பது ஹஜ்ஜை தீர்மானிப்பது அல்ல. ஒரு மனிதனுடைய ஆழமான எண்ணங்களும் நியத்து மட்டுமே அவருடைய ஹஜ் உம்ராவை தீர்மானிக்கும் என்று சொல்லுகிறார். இதுதான் யதார்த்த உண்மை. நம்மிடத்தில் காசு மட்டும் இருந்தால் போக முடியாது. காபாவை நாம் நேசிக்க வேண்டும், காபா நம்மை நேசிக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. காபாவை நேசிக்காமல் காபா உங்களை நேசிக்காது. காபாவை பார்க்கிற பொழுது ரப்பி மறுபடியும் மறுபடியும் இந்த காபாவை பார்க்கிற நசீப் எனக்கு நீ தர வேண்டும். இந்த காபாவை சுட்டுகிற தவாஃப் செய்கிற பெரும்பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும், என் குடும்பத்தார்களுக்கு தர வேண்டும், உலக முஸ்லிம் அனைவருக்கும் நீ தர வேண்டும் என்கிற அற்புதமான துவாவை ஹாஜிகள் நீங்கள் முன்வைக்க வேண்டும். மக்காவில் பல்வேறு சிறப்புக்குரிய இடங்கள் இருக்கின்றது. காபா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, எத்தனையோ இடங்கள், அடையாள சின்னங்களை அழைத்து செல்லக்கூடியவர்கள் காண்பிப்பார்கள். அதுவெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள், துவா செய்யக்கூடிய இடங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, நீங்கள் செல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் பல்வேறு சிரமங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். பொதுவாகவே பிரயாணங்கள் என்பது சிரமங்கள் நிறைந்ததுதான். எத்தனையோ பிரயாணங்கள் செல்கின்றோம். ஆனால் இந்த பயணம் என்பது புனித பயணமாக மாற்றம் சொல்லுகிறது. ஹஜ் உம்ராவுடைய பயணம் புனித பயணம், அல்லாஹ்வுடைய ஆன்மீக பயணம், இறைவனுடைய தரிசனத்தை பெற்று தருகிற பயணம். இங்கே செல்லுகிற பொழுது
நீங்கள் கட்டுசாதமாக நீங்கள் தக்குவாவை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் குர்ஆன் சொல்லுகின்றது. பொதுவாக ஹஜ் உம்ரா செல்லக்கூடிய பெருமக்கள் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதலாவது நல்ல எண்ணங்கள், நியத்துகள். இரண்டாவது இறையச்சம். மூன்றாவது சபர் என்று சொல்லக்கூடிய பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் ஆவேசப்பட்டு கோபிக்க கூடாது. நம்முடைய ரூமில் அருகில் தங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கோபமாக நடந்து கொண்டாலோ, கொஞ்சம் வேறு மாற்றமாக நடந்து கொண்டாலோ, ஏதாவது தவறுதலாக நடந்து கொண்டாலோ நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு உயர்ந்த குணம். ஹஜ் செல்கின்றோம், உம்ரா செல்கின்றோம், லட்ச கணக்கிலே நாம் செலவு செய்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க செல்கிறோம் என்று சொன்னால் அங்கே இடையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். சாதாரண உணவுக்கு, சாப்பாடுக்கு எப்போதாவது ஏதாவது சிறு குறைகள் எப்போதாவது ஒரே ஒரு நிலையில் வரும், ஏதாவது ஒரு சின்ன குறை வரும். அந்த சிறிய குறையை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், இயல்புதான். ஏதாவது தவறுகள் நடைபெறும், அதை நாம் பெரிதாக ஆக்கிக் கொண்டு விமர்சிப்பதோ அல்லது அந்த தவறுகளை அங்கே சென்று நாம் பேசுவது என்பது அது ஹாஜிகளுக்கு ஆபமான விஷயம் அல்ல என்பதை குர்ஆனிலும் அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்ப காபாவிற்கு நீங்கள் சென்று அல்லாஹ்வுடைய காபாவை சந்தித்து தரிசித்து அங்கே செய்கிற துஆக்களை மிக ஆழமானதாக நீங்கள் செய்ய வேண்டும். துஆ ரொம்ப முக்கியம். காபாவில் இருக்கிற பொழுதெல்லாம் நல்ல துஆக்களை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொடர்புடைய தொழுகைகளை காபாவிலே சென்று ஹரமுடைய அந்த கண்ணியமான இடத்திலே தொழ வேண்டும். நம்முடைய ஊரிலே தொழக்கூடிய தொழுகைக்கும் அங்கே நிறைவேற்றக்கூடிய தொழுகைக்கும் ஏராளமான நன்மைகள் உண்டு. ஒரு ரக்அத் தொழுதால் 1,00,000 நன்மைகள் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. காபாவில ஹரமுடைய எல்லையில் அங்கே 2 ரக்அத் நாம் தொழுதால், உதாரணத்துக்கு 2 ரக்அத் நாம் சுன்னத்து தொழுதால் 2,00,000 நன்மைகள் எழுதப்படுகின்றது. அதிகமான 5 நேர தொழுகையும் காபாவிலே சென்று ஹரமுடைய அந்த எல்லைக்குள்ளால் காபாவுக்குள்ளே நாம் சென்று விட வேண்டும். காபத்துல்லா அந்த இடத்திலே இருந்து நாம் தொழுகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகை அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறு விட்டுவிடக்கூடாது. அங்கே 2 பாங்குகளை முடிக்கப்படும். முதல் பாங்கு தஹஜ்ஜுக்காக ஒரு பாங்கு சொல்லுவார்கள். அந்த தஹஜ்ஜுக்காக சொல்லுகிற பாங்கில நாம் எழுந்து சென்று விட வேண்டும். அந்த நேரத்தில் ஷைத்தான் நம்மை அமுக்கக்கூடியவனாக நல்ல தூங்க வைப்பான். தூக்கத்தை நாம் கழித்து விட வேண்டும். நம்ம செல்வது எதற்காக வேண்டி? இபாதத்து செய்வதற்காக வேண்டி. அங்கு தூங்குவதை பெரிதாக்கிக் கொள்ளக்கூடாது. கூடுமான அளவுக்கு இபாதத்து செய்வதில் அதிக கவனம் நமக்கு வர வேண்டும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, ரொம்ப சுறுசுறுப்பாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் தஹஜ்ஜுடைய தொழுகையும் நம்முடைய ரூமுல தொழக்கூடியவர்களாக அல்லது அங்கே மக்காவுடைய தெருவுகளில் தொழக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. சிரமப்பட்டாவது நாம் காபாவுக்கு நடந்து செல்ல வேண்டும். எத்தனையோ சர்வீஸுகள்ல ரொம்ப நெடுந்தூரம் நடக்கக்கூடிய தூரங்கள் நம்முடைய விருதையினால நம்முடைய இந்த சர்வீஸில் ரொம்ப பக்கத்துல ஒரு 100-150 அடியில் நாம் சென்று விடலாம். 100 மீட்டர் 150 மீட்டர்ல காபாவுக்கு எதிரில் நம்முடைய தங்குமிடங்கள். அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லி அந்த பாங்கு சொல்லி நடந்து சென்று அல்லாஹ்வுடைய காபாவிலே சென்று இமாம் ஜமாத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உண்டான நடைமுறை தான் நம்முடைய சர்வீஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அது ஒரு பெரும் பாக்கியம். எத்தனையோ சர்வீஸ்ல குறைந்த அளவில் நாங்கள் கூட்டு போறோம், நிறைய நடக்குது. நாங்கள் குறைந்த பட்சத்தில் நாங்கள் கூட்டு போறோம் சொல்றாங்க. அங்கு சென்று ஆதிகள் படக்கூடிய அவதிகள் சாதாரணமானது அல்ல. கால் நடக்க முடியாமல் இருப்பாங்க. 2 கிலோமீட்டர் தள்ளி போடக்கூடிய அந்த ரூம்கள், லாட்ஜில், ஹோட்டலு 2 கிலோமீட்டர் தள்ளி போடுவார்கள். அங்கிருந்து நடந்து வர முடியாது, இபாதத்து செய்ய முடியாது, காபாவை தவாஃப் செய்ய முடியாது. போய் ரூம்லே உட்கார்ந்து கொண்டு ஏன் வந்தோம் என்கிற நிலைக்கு மாறி விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய ரஹ்மத்துல்லாஹினுடைய இந்த சர்வீஸில் ஆதிகளுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக கவனம் எடுத்து இந்த நிறுவனத்தார்கள் ரொம்ப பக்கத்தில் நமக்கு ஹோட்டலை அமைத்து தந்திருக்கிறார்கள். அருமையான தமிழகத்தினுடைய உணவுகள் இதுவெல்லாம் மிகப்பெரிய அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துகள்.
அல்லாஹ் கொடுக்கிற நேமத்து. இன்றைய காலங்களில் உம்ராஹ்ஜுக்கு செல்வார்கள், உணவு இருக்காது, போதுமான வசதிகள் இருக்காது. இன்னைக்கு எல்லா ஏற்பாடுகளும் கொடுத்து அழகான முறையில் அழைத்து சென்று ஹாஜியாருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் உங்களை அழகான முறையில் 4 உம்ராக்கள் செய்ய வைக்கின்றார்கள். பெரிய பாக்கியம். உங்களை அப்படியே விட்டு விடுவது இல்லை. உங்களை அழைத்து சென்று 4 உம்ராக்கள் அழகான முறையில் நியத்து சொல்லிக் கொடுத்து எப்படி உம்ரா செய்ய வேண்டும், துவா ஓதி தவாஃப் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு, சஹீ செய்யக்கூடிய நிகழ்வு, ஒவ்வொரு உம்ராவுடைய கடமையையும் மிகச் சரியாக, நேர்த்தியாக, மன திருப்தியாக உங்களை செய்ய வைக்கக்கூடிய நிறுவனம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை நாம் சொல்லிக் கொள்வோம். அதே நேரத்தில் காபா மிகச் சிறந்த ஆலயம். அந்த காபாவிற்கு சென்று நீங்கள் மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய அமல்கள் அபரிமிதமாக இருக்க வேண்டும். குர்ஆன் அதிகமாக வரும். முடிந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள், சதக்காக்கள் செய்யுங்கள். முடிந்தால் ஒரு குர்ஆனை வாங்கி அந்த காபாவிலே நாம் வைத்து விட்டு வருவது நல்லது. ஏனென்றால் கியாமத் நாள் வரைக்கும் அங்கே வரக்கூடிய மக்கள், போகக்கூடிய மக்கள், ஹாஜிகள், ஆண்களும் பெண்களும் குர்ஆனை ஓதுவார்கள். அதனுடைய சவாபும் நன்மையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நல்ல சதக்காக்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். இங்கே சதக்கா செய்வதை விட அங்கே சதக்கா செய்வதை போன்று செய்கின்ற பொழுது அதிக நன்மைகள் கிடைக்கின்றது. குறிப்பாக மக்கமா நகரம் நபியவர்கள் வாழ்ந்த பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, இந்த மக்கள் என்னை விரட்டாவிட்டால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டும் மதீனாவிற்கு நான் செல்ல வேண்டும் என்கிற இறைவனின் ஏற்பாடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் மக்காவே இந்த ஊரிலே தான் நான் தங்கியிருப்பேன் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் மக்காவை அதிகமாக நேசித்தார்கள், அளவு கடந்து நேசித்தார்கள். அந்த மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்ற பிறகு இப்படி துஆ செய்தார்கள், இறைவா மக்காவை நான் அதிகமாக நேசித்ததை போன்று இந்த மதீனாவை அதிக நேசிக்கக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். ஆக மக்காவிலே சென்று அந்த உம்ராவுடைய கடமைகள் எல்லாம் நிறைவு செய்து மக்காவை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது தவாஃபுல் விதா, ஹாஜிகள் எல்லாம் அழைத்து சென்று ஒரு சில நாட்கள் அங்கே இருப்போம், 9 நாட்களை தாண்டி இருப்போம். இருக்கிற நாட்களில் காபாவை பார்த்து கண்டு கழித்து மகிழ்ந்து காபாவை பார்க்கிற பொழுதெல்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டு இறைவாவுடைய ஆலயத்தை சுட்டி விட்டேன், பார்த்து விட்டேன், சுற்றி விட்டேன். அந்த ஆலயத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது எந்த கண்களும் கண்ணீர் விடாமல் வர முடியாது. முதலில் காபாவை பார்க்கிற பொழுது இனமுறையாத ஒரு அழுகை வரும், எல்லோருக்கும் வரும். கல்மனையும் கல் மனதும் கரைக்கப்படும். எம் ஹனீஃபா பாடுவார் அல்லவா, காண கல் கோடி வேண்டும் காபாவை. அவர் காபாவில் சென்று பார்த்த பிறகு, ஹஜ்ஜை முடித்து வந்த பிறகு இந்த பாடல் வரியை அவர் எழுதுகின்றார். காண கண் கோடி வேண்டும் காபாவை, 2 கண்கள் பத்தாது, கோடி கண்கள் வேண்டும் என்று எழுதுகின்றார். அந்த காபாவை பார்க்கிற பொழுது அழகி வர வேண்டும். முதல் பார்வை சாதாரண பார்வையாக இருக்கக்கூடாது. நீண்ட நேரம் காபாவை பார்த்துக் கொண்டே இருங்கள், காபாவை ரசித்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் இந்த வாக்கியத்தை எனக்கு கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை கோடான கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள், செல்வம் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, அங்கே செல்வதற்கு உண்டான ஏற்பாடு அல்லாஹ் தரவில்லை. இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த சர்வீஸில் அல்லாஹ் தஆலா எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு இந்த உம்ராவுடைய பெருவாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையில் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதா அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஹஜ்ஜில், ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்று உங்களில் எவர் ஆசைப்படுகின்றாரோ ஃபல்யுஹஜ்ஜில், அவர் தீவிரப்படுத்தட்டும் சொன்னாங்க. அவருடைய ஹஜ் உம்ராவை விரைவாக செய்து கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? உடல் ஆரோக்கியம் குன்றி போய்விடும், உடலில் பலகீனம்
ஏற்பட்டுவிடும். நல்ல பொருளாதாரம் செல்வம் இருக்கிற பொழுது சென்று வருவதற்கு உண்டான பொருளாதாரம் உடல் ஆரோக்கியமும் தாக்கத்தும் இருக்கும் போது இந்த கடனை நாம் நிறைவு செய்துவிட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, வயதான காலத்தில் நாம் போய்விடலாம், நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து பேரம் பேச்சுகளை எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியில் செய்யக்கூடிய கடனை அல்ல ஹஜ் உம்ரா. நம்ம விளக்கின்ற அந்த தவறான விளக்கம், உம்ரா ஹஜ்ஜா கடைசி கடமை அல்ல, உடல் ஆரோக்கியத்தோடு செய்கிற கடமை தான் ஹஜ்ஜும் உம்ரா. அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய காபாவை சந்திக்க செல்கின்றீர்கள், எல்லோருக்கும் துஆ செய்யுங்கள். உலக முஸ்லிம் அனைவருக்காக துஆ செய்யுங்கள். நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களான அண்டை மாநிலம் அண்டை நாடுகளில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உண்டாக்கப்படுகிற இந்திய முஸ்லிம் நாடுகள், குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்யுங்கள். காபாவில் கேட்கிற துஆ அது கபூல் செய்யப்படுகின்றது. நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது, காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது. குறிப்பாக ஒரு அமீருக்கு கட்டுப்படுதல் என்பது அவசியம், ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை இங்கே இருந்து அழைத்து செல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நிறுவனத்தார்கள் வழிகாட்டி உங்களை எதுவெல்லாம் சொல்லுகின்றார்களோ அதை மிக சரியாக ஃபாலோ பண்ணணும். சில இடத்தில் அவர்கள் சொல்வதை மீறி நடப்போம். அமீருக்கு கட்டுப்படாத பொழுதுதான், தலைவருக்கு கட்டுப்படாத பொழுதுதான் அங்கே குழப்பங்கள் என்பது ஏற்படும். அதுக்கு உதாரணம் உஹது போர்க்களம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் மாற்றமாக நடந்தது, அங்கே பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு. ஆக உங்களை அழைத்து செல்லக்கூடியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்களோ அதன் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்கிற பொழுது சிரமங்கள் இல்லாமல் ஒரு உம்ரா நிறைவேற்றப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த மக்காவை சந்தித்து நீங்கள் மக்காவினுடைய கடமைகள் எல்லாம் முடித்து திரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற நபியை சுமந்திருக்கிற அந்த மதீனத்து மாநகரத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உம்ரா பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி, மேலும் உங்களுடைய உம்ராவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி உங்கள் உம்ராவுடைய பயணத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மதீனா மாநாட்டுடைய சிறப்புகளை பற்றி மௌலானா அவர்கள் சாதனை உங்கள் முன்பாக ஒரு 25 நிமிடம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் பாக்கியம் நிறைந்த ஒரு மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ந்த வல்லான் அல்லாஹ் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்வான சொர்க்கத்து மாளிகையிலும் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ப்பானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மன நிம்மதியோடு வாழுகிற நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா வகையான குழப்பங்கள் நோய்களில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் உலக சமூகங்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் வருகிற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 6 மணி அளவில் சென்னையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உம்ராவிற்கான பயணம் ஆரம்பமாகிறது. உங்களுடைய இந்த பயணத்தில் அல்லாஹ் எனக்கும் அந்த நசீபை தந்திருக்கிறான் என்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ்
நான் அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது பயணங்களை லேசாக்கி, நமது காரியங்களை எல்லா வகையிலும் அல்லாஹ் இலகுவாக்கி, நமது அமல்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தந்தருள்வாராக. சங்கையான பெருமக்களே, பொதுவாகவே நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் ஹஜ்ஜி உம்ராவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் விளங்குறோம். இந்த உலகத்தில் நம்ம நிறைய அமல் செய்கிறோம். இப்போ உதாரணமாக தொழுகையை பார்ப்போமே, நாம் எங்கே இருந்துனாலும் தொழுகைகள்லாம் தொழுகை நாம் எங்கேனாலும் தொழலாம். பள்ளிவாசல்லையும் தொழலாம், வீடுகள்லையும் தொழலாம், நம்ம இருக்கிற வியாபார ஸ்தலங்கள்லையும் நம்ம தொழலாம். இடம் சுத்தமாக இருக்கணும், நம்ம ஆடை சுத்தமாக இருக்கணும். இது மட்டும்தான் ஷரத்து. எங்கேனாலும் நாம் தொழுதுக்கலாம். அதே போல் நோன்பு இருக்குது இல்லை, நோன்பு நாம் எங்கே இருந்தாலும் நோன்பு வச்சுக்கிறலாம். இங்கே தான் இருக்கணும்னு கட்டாயம்லாம் இல்லை, எங்கே இருந்தாலும் நாம் நோன்பு வைக்கலாம். அதே போல் ஜக்காத்து நாம் எங்கே இருந்தனாலும் அந்த ஜக்காத்தை நாம் கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க